ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ அருமையான ஒரு லஞ்ச் மெனு. செட்டிநாடு பூண்டு குழம்பு, அரைச்சி விட்ட ரசம், சத்தான பச்சை பயிர் துவையல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம செட்டிநாடு பூண்டு குழம்பு செஞ்சுக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் பூண்டு உரிச்சிட்டு வரக்குள்ளே புளி நல்லா ஊறிடும். பாருங்கள், புளி ஊறிடுச்சு. நம்ம கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்துட்டு புளி ஊற வச்ச கப்பாலேயே 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியோட 1 கப்பு, இதோ 2வது கப்பு, 3வது கப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எதில் புளி ஊற வைக்கிறீங்களோ அதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் எடுத்த அதே ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சப்போஸ் பத்தலைன்னா மறுபடியும் நம்ம கொதித்து வந்த பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். இனி நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்தா போதும். வெந்தயம் ரொம்ப சேர்த்தனா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் 4-5 வெந்தயம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கலாம். இது கூட 10 பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு முழு பூண்டாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. வெங்காய பூண்டு சமளவில் சேர்த்திங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட மீடியம் சைஸ் தக்காளி 1 நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். தக்காளி நல்லா குழைவாக வேகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம 3 கப் தண்ணி எதுக்கு சேர்த்துறோன்னா, இந்த புளிக்கரைசல் நல்லா சுண்டி மேலே நல்லா தெளிஞ்சு வரணும். அது வரைக்கும் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கட்டும். சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே சாதம் வச்சு விட்டுறலாம். நம்ம 3 கப் தண்ணி எதுக்கு சேர்த்துறோன்னா, இந்த குழம்பு நல்லா சுண்டி திக்காய் வரணும். அப்போ தான் பச்சை வாசமெல்லாம் போய் நம்மளுக்கு குழம்பு ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. நம்மளுக்கு பூண்டு குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம 3 கப் தண்ணி ஊற்றுனதுக்கு 1.5 கப் அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த குழம்பு இறக்கும்போது 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. அருமையான செட்டிநாடு பூண்டு குழம்பு ரெடி. அடுத்து தக்காளி ரசம் வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 6-7 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, 2 தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. தக்காளியில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இதையே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ ரசத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துக்கிற தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 4 பேர் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு ரசம் இருக்கும். அந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ரசத்துக்கு தேவையான கல் உப்பு எடுத்துருக்கிறேன். இனி நம்ம ரசம் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதை 2ஆக கிள்ளி சேர்த்துட்றேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாம். ரசம் நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்குனா அருமையான அரைச்சி விட்ட ரசம் ரெடி. அடுத்து பார்த்திங்கன்னா சத்தான பச்சை பயிர் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3/4 கப் பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு
இந்த பச்சை பயிரை வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க. பச்சை பயிர் வந்து கருகிடக்கூடாது, நல்லா வறுபடணும். வறுபடும் போதே நம்மளுக்கு வந்து நல்ல மணம் வரும். பாருங்கள், இந்தளவுக்கு வறுபட்டுறணும். கடைசியாக இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நம்ம வறுத்து விட்டுறலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு இருந்தால் போதும். பச்சைப்பயிர் வந்து கருகிடக்கூடாது. பருப்பு வரைக்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக வறுத்துக்கிடுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட 3 காஞ்ச மிளகாய் நான் காம்போடையே சேர்த்துட்டேன். சேர்த்து வறுத்தெடுத்து அந்த பச்சைப்பயிர் கூடயே இதையே சேர்த்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, இதையும் அதே எண்ணெயில் வறுத்துக்கலாம். பூண்டு இஞ்சி வறுபட்டுருச்சு. இதையும் அந்த பச்சைப்பயிர் கூடயே மாற்றி வச்சுக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் புளியும் நல்லா வறுத்துடணும். ஒரு நிமிஷம் போல் அப்படியே எண்ணெயில் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் பச்சைப்பயிர் கூடயே மாற்றிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதையும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஓரளவுக்கு ட்ரையாக வறுத்து விட்டுறலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இஞ்சி ஓரளவுக்கு ட்ரையாக வறுவிட்டுருச்சு. இதை வந்து நம்ம அந்த பச்சைப்பயிர் தட்டு கூடயே இதை மாற்றிக்கலாம். நம்ம எல்லா பொருளையுமே வந்து நல்லா வறுத்து சேர்த்துறதுனால நம்ம துவையல் ரெடி பண்ணிவிட்டு தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்படியே நம்ம சாதத்தோடு சாப்பிட்டுக்கலாம். தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த பருப்பெல்லாம் ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணி சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பவுலுக்கு அப்படியே நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு இருந்தால் போதும். அருமையான ரொம்ப சத்தான பச்சைப்பயிர் துவையல் ரெடி. நம்ம பச்சை மிளகா சேர்த்துனா நம்மளுக்கு வந்து பச்சைப்பயிர் வந்து அப்படியே நிறம் மாறாமல் கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி காஞ்ச மிளகா தான் சேர்த்திருக்கிறேன். அருமையான பச்சைப்பயிர் துவையல் ரெடி. வாங்க, லஞ்ச் மணி ரெடி ஆகிடுச்சு. சாதம், செட்டிநாடு பூண்டு குழம்பு, அரைச்சி விட்ட தக்காளி ரசம், சத்தான பச்சைப்பயிர் துவையல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சுடு சாதத்தோட 1 டீஸ்பூன் பச்சைப்பயிர் துவையல் போட்டு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.